ரொம்ப ரீசெண்டா சிங்கர் சுஜித்ரா அவர்கள் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை பயங்கர போல்டா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல அவங்க சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் வந்துட்டு ஒரு கே, அதனாலதான் வந்துட்டு நான் அவரை டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில உண்மைகளை போட்டு உடைச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு ரியாக்ட் பண்ண கார்த்திக் அவர்கள் வந்துட்டு நான் கே கிடையாது, நான் கேவா இருந்தேன்னா அதை நான் வந்து ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் அவர்களும் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. If I was homosexual, no, I would not be ashamed of being a homosexual. I would be very, very proud to be any kind of sexual on the gigantically glorious spectrum of sexuality that exists out there. I would not be ashamed. I would be proud. I would join a pride rally in my city, which I anyway will. All kinds of sexualities. Join the pride rally and show that support. There's no shame anymore. There's just pride. Be proud. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து காமனா போயிட்டு இருக்க நேரத்தில் கார்த்திக் அவர்களோட இரண்டாவது மனைவியான அமிர்தா அவர்கள் இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்டும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி கீழே ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த கேப்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு அர்ஜ், ஜஸ்ட் சே மைரா போச்சு அண்ட் மூவ் ஆன், ஹாய் மை லவ் அப்படின்னு சொல்லி கார்த்திக் குமாரை டேக் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்ல. ஸோ இது மூலியமா வந்துட்டு அமிர்தா அவர்கள் சுஜித்ரா கிட்ட வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி அதை நான் பெரிய இதுவாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவும் பேசவும் செஞ்சுருக்காங்க.